ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சில்லி இட்லி, இல்லைனா இட்லி ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து நம்ம ஏற்கனவே வீட்டில் எக்ஸஸாக இட்லி ஊற்றிட்டாலோ அந்த வேஸ்ட்டாக போகிற இட்லிலையும் செய்யலாம், இல்லை ஃப்ரெஷ் இட்லிலையும் செய்யலாம். ஃப்ரெஷ் இட்லியாக இருந்தது அப்படின்னா நல்லா வந்து ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் மொத்தம் 4 இட்லி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ண இட்லிஸை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க. கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன், அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இட்லி பீசஸை போட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே போதும், இதை எடுத்துடலாம். ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகணும், ரொம்ப டார்க் ப்ரௌன் கலராக ஆகணும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இதுவே ஆல்மோஸ்ட் கிறிஸ்பியாக தான் இருக்கும். நல்லா ஆயில் ட்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். மீதி இருக்கக்கூடிய இட்லி பீசஸையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சுக்கலாம். இட்லி பீசஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம், மீடியம் சைஸ் உள்ள கேப்சிகம்னா பாதியாக கட் பண்ணி அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதனால் தட்டிக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா, தக்காளி சாஸ் வச்சுருந்தீங்க, டொமேட்டோ கெச்சப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளி சேர்க்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளியை நல்லா வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன் நான். இதில் வந்து இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம், தட்டினதை. ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வதக்கிக்கலாம் நல்லா. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த டொமேட்டோ பல்ப்பை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது லேட்டாக சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகமில் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். ஸோ அதனால் ஒரு நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம சாஸ்லாம் வேறு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். எப்படி இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இல்லாதவங்க முன்னாடி வந்து அந்த மாதிரி டொமேட்டோ பியூரியாக சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கேப்சிகத்துக்கு மட்டும் தேவையான அளவு ரொம்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், குறைவாக. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷத்தோட இந்த மசாலா, இந்த வெங்காயத்தோட இந்த இட்லி பீசஸ் இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், சில்லி இட்லி தயாராகிடுச்சு. இந்த ஸ்டஃப்டு மசாலா இட்லி பண்ணுறதுக்கு நான் வந்து பொட்டேட்டோ மசால் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மசால் தோசையோட வீடியோவில் இருக்கும். அது நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிகினஸாக இருந்தீங்கன்னா. இட்லி பேட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை குழிக்கரண்டிக்கிட்ட மாவு எடுத்து பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோ மசாலா வந்து நல்லா சின்ன பால்ஸாக அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாலும் ஓகே. இது போல் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இதில் வச்சுருங்க. இதே மாதிரி மீதி இருக்க இட்லியும் வச்சுக்கலாம். ஒரே ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுத்து தான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இது ரொம்ப நல்லது. நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பொட்டேட்டோ இருக்கிறதுனால. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் இட்லி ஊற்றுனா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, தோசை தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா இட்லியும் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக இட்லி பேட்டர் எடுத்து இதில் வந்து கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப பொதிஞ்சு மாவு ஊற்றிடாதீங்க அதிகமாக, அப்போ வேகாமல் வந்து மாவு இருக்கும். க்ளோஸ் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக வந்து கவர் பண்ணிக்கோங்க.
இது போல் ரெடி பண்ணிவிட்டு எப்பவும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இட்லிகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். இட்லி வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இதில் வந்து நீங்கள் பேட்டர் வந்து எப்படி எந்த அளவுக்கு ஊற்றுறீங்க, எவ்வளோ குறைவாக ஊற்றி எப்படி வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். நீங்கள் ஊற்றக்கூடிய குறைவான மாவில் தான் வந்து அது நல்லா வெந்து வரும், இல்லைன்னா வந்து வேகாத மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் மசாலா நம்மளுக்கு வந்து இட்லி பேட்டரோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சாம்பார் சட்னி வச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய ஸ்டஃப்டு மசாலா இட்லி ரெடி ஆகிடுது. வந்து பொடி இட்லி. இந்த பொடி இட்லிக்கு வந்து நான் ஒரு 8 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் இட்லி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் லெஃப்ட் ஓவர் இட்லி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இட்லி பொடி நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினதை எடுத்துக்கோங்க. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதில் உளுந்து இட்லி பொடியாக இருந்ததுன்னா, உளுந்து ஃப்ளேவர் ஜாஸ்தியாக உள்ள இட்லி பொடியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ப்ரிஃபரபிள். அப்படி இல்லைன்னா இருக்கிறத எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இட்லி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா 1 ஸ்பூன் கிட்ட வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக தான். சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க. ஜஸ்ட் எல்லா இட்லிலையும் அந்த வந்து கீயோட அந்த ஃப்ளேவர் இருக்க மாதிரி. சப்போஸ் ஆறி போன இட்லி, லெஃப்ட் ஓவர் இட்லி, காலையில் சுட்டது அது மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இட்லி வந்து, அதனால் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இட்லி பொடியை நான் இதில் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறேன். உங்களோட இட்லி பொடியில் காரம் குறைவாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூளும் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் கடையில் வாங்கினது, அதனால் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் இதை மட்டும் நான் சேர்க்குறேன். இட்லி பொடி எல்லாமே நல்லா வந்து இட்லியில் வந்து கோட்டாயிருக்கு. நான் ஒரு 1/4 கப் கிட்ட எடுத்துக்கிட்டேன் இட்லி பொடி. இது வந்து அளவெல்லாம் உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இட்லி பொடியை காரம் அதெல்லாம் இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பேன் வச்சுருக்கேன். ஹீட் ஆனது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வந்து டெய்லி ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்றவங்களுக்கு போர் அடிக்குது, வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறீங்க, ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கும் சைட் டிஷ் எதுவும் பெருசாக தேடணுங்கிற அவசியம் இருக்காது. நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க இட்லி அதில் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டு ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு கோட்டிங் தான். உங்கள்கிட்ட மினி இட்லி பிளேட் இருந்தது அப்படின்னா அதில் வந்து இட்லியை வாத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வச்சுருந்துட்டு பெரட்டி போட்டுட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான், ஒரு 1 மினிட் கிட்ட ஆகிடுச்சு, போதும். ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது. இது சும்மா லைட்டாக ஒரு கோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.